தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். புதிய கல்விக் கொள்கைக்கு இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான 30 அம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்த இருக்கின்ற அந்த ஆண்டில் பழைய மற்றும் புதிய கல்விக் கொள்கை இரண்டும் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படும். 2ஆம் ஆண்டு முதல் புதிய கல்விக் கொள்கை முழுமையாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி வழங்கப்பட வேண்டும். மாநில அரசு விரும்பினால் 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வியை வழங்கலாம். இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலம் 5+3+3+4 கல்வி முறையானது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதாவது என்னென்னா, ப்ரீகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை ஒரு பிரிவாகவும், 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பிரிவாகவும், அது 3 ஆண்டுகள் கல்வியாகவும், 6, 7, 8 ஒரு பிரிவாக, அதாவது அது ஒரு 3 ஆண்டுகள் கல்வியாகவும், 9, 10, 11, 12 வகுப்புகள் ஒரு பிரிவாக, அதாவது 4 ஆண்டு கல்வி முறையாக மாறுகிறது. 1986க்கு பிறகு 34 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கையானது மாற்றியமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 12ஆம் வகுப்பு வரையானது கட்டாய கல்வியானது அளிக்கப்பட இருக்கிறது. 2030ஆம் வருடத்திற்குள் அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. உள்நாட்டு உற்பத்தியில் இதுவரை 4.43% கல்விக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போது முதல் 6% கல்விக்கென ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 வயது முதலே மாணவர்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பிக்கப்பட போகிறது. 2030ஆவது வருடத்திற்குள் 100% அனைத்து மாணவரும் பள்ளியில் சேர்ந்திருக்கணும், கல்வியும் படிச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஃபில் படிப்பானது நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இனிமேல் இருக்குது. மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பில் எப்படி நுழைவுத் தேர்வு உண்டோ அதே மாதிரி இனிமேல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிப்புகளுக்கும் உண்டு. பள்ளிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் 25 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் என்ற விகிதம் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்பயிற்சிக்குரிய அடிப்படை பாடங்கள் கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி பிரிவு மாணவர்கள் ஒருங்கிணைந்த பிஎட், அதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வருடங்கள் வரும். ஆனால் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பில் 4 வருடங்கள் படித்தால் போதுமானது. அந்த ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பதற்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான அரசாணை தமிழக அரசு சென்ற வாரம் போட்டிருந்தாங்க. 2023ஆவது வருடத்திற்குள் பள்ளி வளாகங்கள் துவக்கப்படும். அதாவது ஒரு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி இருக்கக்கூடிய வளாகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இப்போ நடைமுறையில் தான் இருக்குது. உள்ளூர் கைவினை தொழில்கள் கற்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறியியல், அதாவது என்ஜினியரிங் படிப்பை லீவ் எடுத்துகிட்டு மீண்டும் ஓரிரு வருடங்கள் லீவ் எடுத்துகிட்டு மறுபடியும் தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியை ஒழுங்குபடுத்த ஒரே வாரியமாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவும் மற்றும் கணிதம் சார்ந்த அறிவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் சமூக அறிவியல் சார்ந்த கால ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய அளவில் ஆசிரியர்களுக்கு தர நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்குள் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கணினி மூலமாக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டணமானது வெளிப்படைத்தன்மை உடையதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் விருப்ப பாடம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை வரலாம். அதாவது அறிவியல் கணிதம் ஒரு பாடமாகவும், விளையாட்டு, கலை, வர்த்தகம், அறிவியல் வேறு பிரிவாகவும் இருக்கும். 6ஆம் வகுப்பிலிருந்து விருப்ப பாடமானது தேர்வு செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது. மாணவர்களுக்கு ரேங்க் கார்டு, அதாவது மதிப்பெண் பட்டியலானது கேள்வி பதில், அதாவது மனனம் செய்யக்கூடிய விஷயமாக இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விஷயமாக, அதாவது மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்கக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு புதிய சாஃப்ட்வேர் மூலம் பாடம் கற்பிக்கப்படும். அதுபோக அவர்களுக்கென்று தனியாக பாடத்திட்டம் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிற்றல், அதாவது ட்ராப் அவுட், எக்காரணத்தை கொண்டு மாணவன் படிப்பை பாதியில் விடக்கூடாது. அப்படி இருந்தால் அது முழுக்க ஆசிரியர் பொறுப்பாக மாறுகிறது. மாணவன் உடல்நிலை சரியில்லாத சூழலில் அவன் கல்வி பயில முடியாவிட்டால் கூட மாணவர்களுக்கென்று தனியாக சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் விரைவில் கல்வி பயில ஏற்பாடு செய்யப்பட வேண்டியதும் ஆசிரியர் பொறுப்பாக மாறுகிறது. இவ்வாறு இன்றைய கல்விக் கொள்கையானது பல முக்கிய அம்சங்களை உடையதாக இருக்கிறது. நன்றி.